السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஒவ்வொரு வஸ்துவிலேயும் ஹக்கையே பார்த்து ரசித்து அந்த இன்பத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஷேக் நாயகம் அவர்களுடைய தொடர்பை நமக்கு பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் நம் ஷேகுமார்களின் உண்மை குலாம்களாக அவர்களின் புனிதமிக்க நசரே முபாரக்கிலேயும் புனிதமிக்க காலடியிலும் கிடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தன் கருணையினால் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவன்? சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். நம் எல்லா நபர்களின் எல்லா தேவைகளையும் உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. ஏன் நம் அனைவர்களுக்கும் நன்மை செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். லா லார்ர இல்லல்லாஹ், லா நாஃபிஅ இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ், லா மஷ்ஹூத இல்லல்லாஹ். அப்போ ஒவ்வொரு வஸ்துவிலும் மௌஜூதாக இருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். ஒவ்வொரு வஸ்துவிலும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். எந்த வஸ்துவிலாவது ஹக் ஜல்ல ஷானுஹு தஆலா இல்லாமல் அந்த வஸ்து சுயமாக இருக்க முடியுமா? எந்த வஸ்துவாவது இருக்க முடியுமா? அப்படி ஒரு வஸ்து இருக்குதா? இல்லைங்க. அல்லாஹ்வுடைய நாங்கள்லாம் நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய தயவை கொண்டு நாம் இருக்கிறோம். இங்கே நம்முடைய ஜாத்தை பார்த்தா உஜூதுல்லா, அல்லாஹ்வுடைய உஜூத் தான் காட்சி அளிக்குது. இங்கே வெளிப்படக்கூடிய சிஃபாத்துகளை பார்ப்போமேயானால் சிஃபாத்துல்லா தான் வெளிப்படுகிறது. கலாம் வெளிப்படுது. இந்த கலாம் யாருக்கு சொந்தமானதுமா? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்னென்ன? ஹயாத். சிஃபாத்தே சாத்தியா என்னென்ன? ஹயாத், இல்ம், இராதா, குதுரத், சமாஅத், பசாரத், கலாம். இப்போ ஹயாத் இங்கே வெளிப்படுதா இல்லையா? இந்த ஹயாத் யாருக்கு சொந்தமானது? ஹக் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு. இங்கே இல்மு வெளிப்படுதா இல்லையா? இந்த இல்மு இருந்தால் தான் அடுத்தடுத்து சரியான வார்த்தைகள் இங்கே வரும். இல்மு கரெக்டாக சுஹூரில் வரும். இல்மு மட்டும் இல்லை என்று சொன்னால் இங்கே பைத்தியத்திடமிருந்தும் சரியான வார்த்தைகள் வெளியாகுமா? லூஸ் ஒழுங்கா பேசுமா? பேசாது. அப்ப இல்மு வெளிப்படுகிறது. இந்த இல்முக்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இராதா, அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற நாட்டங்கள் நமக்கு வருகிறது. அந்த நாட்டத்திற்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். குவத்து, கை அசைகிறது, உதடு அசைகிறது, நாவு சுழல்கிறது. இந்த குவத்திற்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இப்ப நம்ம இல்லல்லாஹ் சொல்லும் போது இந்த நாவு அசையத்தானே செய்யுது. இந்த நாவு அசையுதேமா, அந்த குவத்து யாருக்கு சொந்தம்? அதுவும் அவனுக்கு தான் சொந்தம். அந்த உணர்வு நமக்கு வந்துச்சா? அந்த உணர்வோடு சொல்லணும்.
இப்ப எல்லாரும் பாக்குறோமா இல்லையா, பசாரத் வெளிப்படுதா இல்லையா எல்லார்ட்டையும்? இந்த பசாரத்திற்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை இல்லல்லா. சமாத் எல்லாத்துக்கும் கேட்குதா இல்லையா காது? இந்த சமாத்திற்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை இல்லல்லா. இந்த கலாமிற்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை இல்லல்லா. அப்ப இங்க வெளிப்படக்கூடிய சிஃபத்துகளை எல்லாம் பார்த்தால் சிஃபாத்துல்லா தான் இருக்கு. நம்ம தன்மை எங்கப்பா? இது ஏதாவது நமக்கு சொந்தமானதா? கலாம் நமக்கு சொந்தமா இல்ல, ஹயாத் நமக்கு சொந்தமா இல்ல. அதே போன்று இங்கே அஃஆல் குவத் நம் இடத்திலே வெளிப்படுகிறது. இந்த குவத் நமக்கு சொந்தமானதா? குவத்தும் நமக்கு சொந்தம் இல்லை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காடு வரைக்கும் இருக்கிற இந்த தொப்பி, இந்த தலைப்பாகை, இந்த ரோமம், இந்த ஜுப்பா, இந்த சட்டை, இந்த மைக்கு, இந்த போனு, இந்த ஃபேனு, இது எல்லாம் யாருக்கு சொந்தமானதுமா? இந்த அனைத்திற்கும் சொந்தக்காரன் யாரும் இல்லை இல்லல்லா. அப்ப அல்லாஹ்வுடைய தயவில்லாமல் எந்த வஸ்துவும் மௌஜூதாக இல்லை என்பதை நம்ம விளங்குறோமா இல்லையா? இல்லை ஏதாவது ஒன்னாவது ஒரே ஒரு சின்ன அணுவாவது அல்லாஹ்வின் உஜூத் இல்லாமல் காட்சியளிக்க முடியுமா? முடியாது. முடியுமா பை? பதில் சொல்ல மாட்டீங்க. நம்ம எந்த வஸ்துவாவது அல்லாஹ்வினுடைய உஜூத் இல்லாமல் தன் ஜாத்தி தனக்கு சொந்தமான உஜூதை கொண்டு அது மௌஜூதாக இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? வாஜிபுல் உஜூத், உஜூதிற்கு சொந்தக்காரன் ஒருத்தன் மட்டும்தான். நமக்கு உஜூத் இருக்கிறதுனா இது என்னது? ஜாயிது பர் ஜாத். இந்த ஜாத்திற்கு மேல் மிச்சமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் ஃபஸுலோ கரம் தன் உஜூதை நம்மில் பிரதிபலிக்க செய்கிறான். விளங்குச்சா? இப்போ ஒரு சின்ன எறும்பாக இருந்தாலும் அந்த எறும்பிலும் ஐனாக இருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. சரி, இப்ப எந்த வஸ்துவும் அவனையன்றி அவனை விட்டும் தனித்து இல்லையா? இல்லையா? இல்லவே இல்லை. எல்லாத்துலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் மௌஜூதா இருக்கிறான். அப்ப எந்த வஸ்துவையாவது நம்ம மட்டமாக பார்ப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கா? எதையாவது மட்டமா பார்க்கலாமா? அவ்வாறு மட்டமாக பார்த்தால் என்ன ஆகும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் தவாலஅ லில்லாஹி, மன் தவாலஅ லில்லாஹி, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்தாரோ, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்தாரோ ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை உயர்த்தி விடுகிறான். யாரை பார்த்தாலும் பணிவு, எல்லோரிடத்திலும் பணிவு. ஏன் பணிகிறோம்? அந்த வஸ்துவிலே மௌலாஹ் தான் காட்சி அளிக்கிறான். ஹக்ஹி ஹக்ஹே, அங்கே மௌலாதான் மௌஜூதா இருக்கிறான் என்ற அந்த உணர்வில் நாம் பணிவோமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை உயர்த்தி விடுவான். யாரிடத்தில்? அந்த வஸ்துவிலே, அந்த வஸ்துவுடைய உள்ளத்திலேயும் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உயர்த்தி விடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா நபர்களுக்கு முன்னாலும் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்திடுவான். அப்போ ஒவ்வொன்றிலும் ஹக்கு ஜல்ல ஷானுஹு தஆலாவை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் யாருமா? நம்முடைய கண்மணி ஷேக நாயகம். அப்ப எந்த வஸ்துவையுமே நாம் மட்டமாக பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்குதா? ஒரு காலமும் அனுமதி கிடையாது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு வளையத்தை கொடுத்தான். கொடுத்து, மூசா நபியே, உங்களுடைய பார்வையிலே யார் ஆக மட்டமாக தெரிகிறார்களோ அவர்களுடைய கழுத்திலே இந்த வளையத்தை மாட்டுங்கள் என்று அல்லாஹ் கொடுத்தான். அப்ப ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தால் எதுவுமே மட்டமா கண்ணுக்கு தெரியல, எதுவுமே மட்டமா தெரியல. அஸ்லம் எதுவுமே மட்டமா தெரியல. கடைசியில் எஜமா தன்னை பார்த்தார்கள். நம்ம தான்பா இருக்கிறதுலேயே ஆக மோசம் என்று தன் கழுத்துல அந்த வளையத்தை மாட்டிட்டு போயிட்டாங்க. தான் கழுத்துல அந்த வளையத்தை மாட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னானா, மூசாவே நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள், மூசாவே நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள். யாரை பார்த்து சொல்றான்? கலீமுல்லா, உலுல் அஸ்மான, வேதம் கொடுக்கப்பட்ட மிக உன்னதமான நபி, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய பாக்கியம் பெற்ற நபி. அவர்களிடத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? மூசா நபியே, மூசாவே நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். பிறர்களில் யாரையாவது நீங்கள் மட்டமாக பார்த்திருப்பீர்களே ஆனால் அவ்வளவுதான். மட்டமாக பிறர்களை பார்க்குதல் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த அடியானை மட்டமாக ஆக்குகிறான் என்று பொருள். முன்னாடி கூட ஹஸரத் கபிலா அவங்க பேசினாங்களா இல்லையா? ஹலக்கன்னாஸ், மக்கள்லாம் கெட்டு போயிட்டான், எல்லாம் அழிஞ்சு போயிட்டான், வீணா போயிட்டான் என்று சொன்னால் அவன் யாரு? அஹ்லக், ஆக இருப்பதிலேயே மிக மோசமானவன் அவன் தான்ட்டாங்க. விளங்கிச்சாமா? ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வு,
ஆனால் யாரையுமே மட்டமாக பார்க்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அனுமதி கொடுக்கல. மூசா நபி காலத்தில் மழையே வரலை. மக்கள் எல்லா நபர்களையும் அழைத்து சென்று சரி அல்லாஹ்ட்ட துவா செய்வோம் என்று போனாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, இங்கே ஒரே ஒரு பாவி இருக்கிறான், கடுமையான பாவி, அந்த பாவத்திலேயே ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கிறான், அந்த ஒருத்தவனை இங்கேருந்து போக சொல்லுங்க நபியே, நான் மலையை கொடுத்துட்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தம்பி இங்கே யாரோ ஒரு நபர் கடுமையான பாவி இருக்கிறான், அந்த ஒரு நபர் இங்கிருந்து சென்று விட்டால் அல்லாஹ் தஆலா மலையை தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னாங்க. அந்த மனுஷனுக்கு விளங்கிருச்சு, அந்த பாவம் செஞ்ச மனுஷன் இருக்கானா இல்லையா, அந்த மனுஷனுக்கு விளங்கிருச்சு, ஆஹா அல்லாஹ் நம்மளை தான்ப்பா சொல்றான், என்னை தான் அல்லாஹ் கூறுகிறான் என்று அந்த மனுஷனுக்கு விளங்கிருச்சு. மனசுக்குள்ளேயே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அங்கிருந்து நகர்ந்து போனாக்க மக்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, அட படுபாவி பயில எவ்வளோ நல்லவே மாதிரி நடிச்ச, ஒரு ஆள்னாலதான் இந்த ஊருக்கே மழை இல்லாமல் போச்சா, அவ்வளோ மோசமானவனா நீ, அந்த அளவுக்கு கேவலமானவனா நீ, மட்டமா பார்ப்பாங்களா இல்லையா, இவ்வளோ மட்டமா பார்ப்பாங்க, ஊரே மட்டமா பார்க்க வர, அவ்வளோ அசிங்கமாக கேவலமாக மட்டரகமாக பார்ப்பாங்க. மனசுல அழுக ஆரம்பிச்சிட்டா, ரப்பே தெரியாம பண்ணிட்டேன், எல்லாம் மன்னிச்சுக்கிறப்பே, இனிமே செய்ய மாட்டேன், எல்லாம் மன்னிச்சிரு. மனதால வெளிரங்கத்தில் அழுதாலும் கூட கண்டுபிடிச்சிருவாங்க விளங்குச்சா. மனசளவில் என்ன பண்றான் அந்த மனுஷன், அழுதான். திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே யாருமே நகர்ந்த மாதிரி தெரியவே இல்லையே, ஒரு கடுமையாக மிகப்பெரிய ஒரு பாவி இருக்கிறான், அவன் சென்று விட்டால் மழை பொழியும் என்று நீ சொன்னாயே, எந்த ஒருவருமே இந்த சபையிலிருந்து அகன்று சென்றதாக பார்க்கவில்லையே, ஆனா திடீர்னு மலையை கொடுத்துட்டிய ரப்பே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது அப்ப அல்லாஹ் சொன்னான், நபியே அந்த அடியான் என்னிடத்திலே மனமுருகி மன்னிப்பு கேட்டான், அவனை நான் மன்னித்து விட்டேன், எனவே நான் மலையை கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே அந்த மனுஷன் யாரு சொல்ல, யார் அந்த பையன், யாராவது நம்ம கேட்போமா இல்லையா, யார் அவன் சொல்ல அப்படின்னு கேட்போமா இல்லையா. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னா, நபியே ஏன் அப்படின்னு சொன்னாமா, அந்த நபர் யாரென்று பார்த்தால் அடுத்த முறை அவனை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்போம், இதற்கு முன்வரை அவனை நிறை கண்ணோடு நல்லவராக உயர்ந்தவராக பார்த்த நாம், ஓ இவர்தானா என்று நாம் தெரிந்து கொண்டால் அந்த நபரை எப்படி பார்ப்போம், நம்ம பார்வையே மாறிடும், நிறை என்பது குறையாக மாறிடும், குறைகனோட தான் பார்ப்போம். அவ்வளோ பெரிய நல்லவே மாதிரி வேஷம் போட்ட இப்படியா, மனசுக்குள்ளேயே கழுவுவோம் அவரை, மட்டரகமாக அவரின் மீது நம்முடைய பார்வைகள் சென்று விழுகும். அல்லாஹ் தஆலா சொன்னா, நபியே அந்த பையன் பாவம் செஞ்சான், அவ்வளோ பெரிய பாவியா இருந்தான், அந்த சமயத்திலேயே அவனை நான் காட்டி கொடுக்கல, இப்ப மன்னிப்பு கேட்டு திருந்திட்டான், நல்லவனா மாறிட்டான், இப்ப போய் நான் அவனை காட்டி கொடுப்பேனா, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா விளங்குச்சாமா. அந்த அளவிற்கு மார்க்கம் பிறர்கள் யாரையுமே மட்டமாக பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த ஹதீஸ் ஸஹல் இப்னு ஸஅத் ஸாஅதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஸஹீஹான ஹதீஸ். மர்ர ரஜுலுன் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு நபர் கடந்து போனாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவங்கள்ட்ட கேட்டாங்க, மா ரஅய்யுக ஃபீ ஹாதா, இவர் விஷயத்துல நீ என்னப்பா நினைக்கிற, உங்க கருத்து என்ன சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, சஹாபா கிட்ட கூட இருந்தவங்கள்ட்ட கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் மின் அஷ்ராஃபின் நாஸ், யார் சொல்ல இவர் மக்கள்லயே ரொம்ப கண்ணியமான மனுஷன், ஹாதா வல்லாஹி ஹரியுன் இன் ஹதப ஐ யுன்கஹ, யார் சொல்ல இவர் ஏதாவது ஒரு இடத்தில் சென்று பெண் கேட்பாரேயானால் இவருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க, இவர் பரிந்துரை செய்தால் அவருடைய பரிந்துரையை கேட்கப்படும், இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணா அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, அப்படியாப்பா சரி அண்ணன் சொல்லிட்டாங்க சரி செஞ்சுக்கிடுவோம் என்று மக்கள் எல்லாம் அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வார்கள், அவர் பேசினால் அவருடைய பேச்சுக்களை கேட்பார்கள், அவங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு என்றெல்லாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லல, அமைதியாக இருந்தாங்க. அதற்கு பிறகு இன்னொரு நபர் கடந்து போனாங்க இரண்டாவதாக. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ரஅய்யுக ஃபீ ஹாதா, இவர் விஷயத்துல நீங்க என்னப்பா சொல்றீங்க, உங்க கருத்து என்னமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹாதா ரஜுல் மின் ஃபுகராயில் முஸ்லிமீன், ஒரு ரொம்ப ஏழப்பட்ட மனுஷன் யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப ஏழையான மனுஷன், மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியமானவர் கிடையாது, காசு பணம் வசதி வாய்ப்பு மதிப்பு மரியாதைன்னு கிடையாது அவருக்கு.
இவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பொண்ணு கேட்டாலும் கூட பொண்ணு தர மாட்டாங்க. இவர் எங்கேயா யாருக்காவது ஒரு நபருக்காக வேண்டி ரெக்கமெண்டேஷன் செய்வாரேயானால், பரிந்துரை செய்வாரேயானால் அந்த பரிந்துரையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் வயின் காலலா அல்லா யுஸ்மா லி கௌலிஹி, அவர் பேசினா கூட ஒரு பேச்சை கூட யாருமே கேட்க மாட்டாங்க. ஆக அவர் பேசுறாரேன்னு சொல்லி மதிச்சு அந்த அளவுக்கு கூட ஒரு மரியாதை இல்லாத ஒரு மனுஷன். ஆக மக்களுக்கு மத்தியில் மக்களுடைய பார்வையில் சாதாரணமாக ஒரு மட்டரகமாக பார்க்கப்படக்கூடிய நபர் என்பதாக சொன்னாங்க. அப்படிங்கிற கருத்துல சொன்னாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா கைரும், இவர் மிக மேலானவராக இருக்கிறார், மின் மில் அருளி மிதுல ஹாதா, இவரை போன்று பூமி நிறைய இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை விட இரண்டாவதாக வந்தார் அல்லவா. முதல் நபர் இருக்கிறாங்கல்ல, மக்களுக்கு மத்தியில் கண்ணியமானவர்னு சொன்னாங்களா இல்லையா. உலகம் முழுவதும் எல்லா நபர்களும் அவரை போன்று கண்ணியமா மக்களுக்கு மத்தியில் மக்களிடத்தில் கண்ணியமாக இருந்தால் இருக்கக்கூடிய நபர்களாக உலகம் முழுவதும் இருந்தாலும் அனைவர்களையும் காண இரண்டாவதாக வந்த அந்த ஏழைப்பட்ட முஸ்லிம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அல்லாஹ்விடத்திலே மிக மேலானவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. இறையச்சம் என்பது உள்ளம் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது. மேலையும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப் சொல்லப்பட்டுச்சு. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ருப்ப அஷ்அஷ, எத்தனையோ பரட்டை தலையாக இருக்கக்கூடிய நபர்கள், தலைக்கு என்ன தேய்க்கிறது கூட வசதி வாய்ப்பு இருக்காது, அவ்வளவு கஷ்டம், ஏழ்மையிலும் வசதி வாய்ப்பு இல்லாமலும், மதுஃபூஉம் பில் அபுவாப், அவர் வந்தாலே கதவெல்லாம் சாத்திடுவாங்க. வீட்டுக்கு ஒரு நபர் வந்தாங்கன்னா, கண்ணியமான நபர்கள் வந்தால் என்ன பண்ணுவோம், உள்ள வரவேற்பமா இல்லையா, ஆனால் வந்தாலே கதவை சாத்திடுவாங்க. யாரும் வீட்டு வாசலில் கூட யாரும் அவருக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கூட வீட்டில் தேர்த்துக்க மாட்டாங்க. இன்னும் எந்த அளவுக்கு வருதுன்னா, அவர் காணா போனால் தேடுறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா இப்படி ஒரு ஆள் இருந்தாரேன்னு தேடுறது கூட ஆள் இருக்காது. அந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் ஒன்றுமேல் கண்ணியம் இல்லாதவராக சாதாரணமான நபராக இருப்பார். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை கூறுவாரேயானால் கட்டாயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றியே தீருவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக மட்டமாக ஒருவரை பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த நபர் நாம் யாரை உயர்வாக கருதுகிறோமோ அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். என இறையச்சம் என்பது உள்ளத்தை சார்ந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. விளங்கிச்சாமா? அப்ப யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, மட்டரகமாக பார்க்கக்கூடாது. இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு பெரிய மகான், ஆயிரக்கணக்கான முரீதுகள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஹான்காக்கள் இருந்துச்சு, நூற்றுக்கணக்கான ஹான்காக்கள். அந்த மகான் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு பார்த்தா கிறிஸ்டினா மாறிட்டாங்க. கிறிஸ்டினா மாறி ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, ஹின்சீர் இருக்கு பார்த்தீங்களா, 4 கால், அதை மேய்க்கக்கூடிய ஒரு பெண்மணி, அதன் மீது அன்பு கொண்டு அப்படியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு போய் கிறிஸ்டின் ஆகி, அப்படியே இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்களுடைய கழுத்தில் ஒரு நொண்டி ஹின்சீர் 4 கால் இருந்துச்சு, அது தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு போகிறாங்க. எத்தனையோ அவர்களுடைய முரீதுகள் எல்லாம் வந்து சொல்லியும் கூட என்ன பண்ணல, கேட்கல. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்து காமிச்சு, மீண்டும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விலாயத்து கொடுத்து, அவர்கள் அல்லாஹ் தஆலா ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வச்சான்னு வைங்களேன். இப்போ எஜமான்ட்ட கேட்டப்ப சொன்னாங்களாம், ஏன் எஜமான இப்படியாப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு முறை இந்த சர்ச்செல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கமாக போகக்கூடிய சமயத்தில், என்னப்பா மக்கள் எல்லாம் இந்த அளவுக்கு கூட அறிவில்லாமல் இவ்வாறு இவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களே என்று நான் நினைத்தேன். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, அப்ப நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறது மட்டும் உங்க திறமையும், நீங்க உங்க திறமையை கொண்டு இஸ்லாத்தில் இருக்கிறீங்களா, இந்த இஸ்லாம் ஈமான் என்பது உங்களுடைய திறமையா என்று சொல்லி அவர்களை மட்டமாக பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இவ்வாறு ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டான் என்பதாக சொன்னாங்க. இப்ப யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுமா, மட்டமாக பார்க்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், மிகப்பெரிய ஒரு தவறு. வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சுனனு திர்மிதி, இப்னு ஹிப்பான், தபரானி போன்ற பல கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துல்ஹிரி ஷமாதத லி அஹீக், உன் சகோதரனை பார்த்து நீ மட்டரகமாக ஒரு ஏளன சிரிப்பு சிரிப்பாங்க பார்த்தீங்களா, சாதாரண ஒரு ஏளனமா ஒரு மகிழ்ச்சியாக சிரிப்பது வேற, ஒரு சந்தோஷமா சிரிக்கிறது வேற, ஒரு மட்டமா நினைச்சுக்கிட்டு வேண்டாம் பாரு அதெல்லாம் ஒரு ஆளு
மட்ட ரகமாக சிரிப்பு பார்த்தீங்களா, லா துமிகிரி ஷமாத்தல்லி அஹீக், உன் சகோதரனை பார்த்து நீ மட்டமாக ஏளன சிரிப்பை நீ வெளிப்படுத்தாதே. யாரை பார்த்து அப்படி மட்டமா நீ பார்க்காதப்பான்ட்டாங்க. ஏன் தெரியுமா? அவ்வாறு பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய எந்த கேவலமான எந்த மட்டமான நிலையை பார்த்து நீ சிரித்தாயோ அதை விட்டு அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்து அவரை அல்லாஹ் காப்பாற்றி உன்னை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த சோதனையிலே வீழ்த்தி விடுவான், உனக்கு அந்த சோதனை அல்லாஹ் கொடுத்துருவான்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப யாரை பார்த்து நாம் மட்டமாக சிரிக்கிறோமோ, எதன் காரணமாக அவரை பார்த்து நாம் மட்டமாக சிரித்தோமோ அந்த மட்டரகமான செயல் நம்மிடத்தில் வரும் வரை அல்லாஹ் நமக்கு மௌத்து கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அதே போன்று எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிறர்களை மட்டமாக எண்ணி ஒரு நபர் செய்யக்கூடிய செயலை அப்படியே நம்ம திரும்ப செய்யறது. அவர் பேசினா அவர் பேசுகிற மாதிரியே பேசி நக்கல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கேலி பண்ணுறது, நக்கல் செய்கிறது. அவர் நான் செஞ்ச மாதிரியே அவன் செய்கிறான், மட்டமாக அவனை நினைக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த செயல்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, அஹ்மத் போன்ற பல கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. இது முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஷரத்துக்கு உட்பட்ட ஹதீஸ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சஃபியா அம்மாவை பற்றி பேசும்பொழுது, சஃபியா அம்மா உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய தாயார், அவங்க கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாங்க. அதை ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அன்னஹா தக்கரத் இம்ராஅத்தன், ஆயிஷா அம்மா ஒரு பெண்மணியை பற்றி என்ன பண்ணாங்க, பேசினாங்க. ஹக்கத் இம்ராஅத்தன், அவங்கள பற்றி இப்படி சுட்டி காட்டி இவ்வாறு அவர்கள் சொன்னார்கள். இன்னஹா கசீரா, அதான் அவங்க குட்டையா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க என்று ஒரு ரிவாயத்தில் வருது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அவ்வாறு சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, அஹ்மத் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. லகது குல்தி கலிமத்தன், ஆயிஷாவே நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள். எப்படியாப்பட்ட வார்த்தை தெரியுமா? லவ் முஸிஜத் பிமாஇல் பஹ்ரி லமஸஜதுஹு, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை கடல் தண்ணீரிலே அதை நாம் கலப்போமேயானால் அந்த கடலினுடைய நிறம், வாடை, மனம் அனைத்துமே மாறி போய்விடும். அந்த அளவிற்கு கடுமையான வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இப்ப யாரை பற்றியும் அவர்களுடைய உடல் குறையையோ எந்த குறையையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுமா, சுட்டி காட்டக்கூடாது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை எடுத்து ஆயிஷா அம்மா சொல்றாங்க, காலத்து வஹகைது லஹு இன்சானன், ஒரு நபரை பற்றி அவர்கள் செய்ததை போன்று நான் செய்தேன், அவர்கள் பேசியதை போன்று நான் பேசி காட்டினேன், இவ்வாறு அந்த செயலை நான் செய்தேன். ஃபகால, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா உஹிப்பு அன்னி ஹகைது இன்சானன், எந்த ஒரு நபரை பார்த்து அவர் செய்ததை போன்று மட்டரகமாக எண்ணி அவர் செய்ததை போன்று நான் செய்ய விரும்ப மாட்டேன், அவர் பேசியதை போன்று நான் பேச விரும்ப மாட்டேன். இன்னலி கதா வ கதா, இவ்வாறு எனக்கு இவ்வளவு துனியாவை எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன் பண்ணி அவனை கேலி செய்ப்பா, அவரை மட்டமாக பார்த்து அவரை மட்டப்படுத்துங்க, அவரை கேலி செய்யறேன்னு என்ன அர்த்தம், அவரை மட்டப்படுத்துறேன்னு அர்த்தம், மட்டமாக அவரை ஆக்குவதுன்னு அர்த்தம். அவ்வாறு துனியாவை நான் எவ்வளவு கொடுத்தாலும் நான் பிறரை மட்டமாக ஆக்கும்படியான செயல்களை, இவ்வாறு அவர் இந்த செயல்களை நான் செய்ய மாட்டேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அப்ப மார்க்கத்தில் பிறர்களை மட்டமாக பார்க்குதல் என்பது, பிறர்களை மட்டமாக ஆக்குதல் என்பதும் மிகப்பெரிய ஒரு தவறான செயலாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு ஷேகுமார்கள் காட்டி கொடுத்துட்டாங்க, ஜஹாம்பி பஸ்முமே பைட்டே துமாரே பேஷே நசர் பைட்டே. இந்த அகில உலகத்தில் நாம் எங்கு அமர்ந்தாலும் யார் முன்னால் அமர்கிறோம்? மௌலாவின் முன்னால் நாம் அமர்கிறோம். ஜஹாம்பி பஸ்முமே பைட்டே துமாரே பேஷே நசர் பைட்டே. ரப்பே, இந்த அகில உலகத்தில் நான் எங்கு இருந்து அமர்ந்தாலும் உன் முன்பாகத்தான் நான் அமர்கிறேன். ஏன்? ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, எங்கு திரும்பினாலும் அவனுடைய திருமுகம்தான் காட்சி அளிக்கிறது. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வஸ்துவிலும் நான் தான் மௌஜூதாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஷேக் நாயகம் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்து விட்டான். யாரையும் மட்டமாக பார்க்காமல்
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் இரையச்சம் உடையவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததியினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஒவ்வொரு வஸ்துவிலும் நமக்கு ஹக்கையே காட்டி கொடுத்து எல்லாவித பேராபத்துகள் இருலகத்திலும் நமக்கு ஆபத்தை தர ஏற்படுத்தக்கூடிய அந்த தீய பெரும் பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாத்த ஷேகநாயகம் அவர்களுக்கும் அவருடைய சாந்தான் அனைவர்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் உயர்த்துவானாக. நம் ஷேகநாயகம் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உண்மை குலாம்களாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.